வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தானம் ஆனந்த். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோவக்காயின் பலன்கள். கோவக்காயில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சோர்வு நீங்கி நீண்ட நேரம் செயலாற்றும் திறன் கிடைக்கும். கோவக்காய் பெருங்குடல், ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுகளையும் வெளியேற்றுகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர கோவக்காயில் பலன்கள் அதிகமாக இருக்கிறது. உயிர் உள்ளவரை சர்க்கரை நோய் வராமல் இருக்க கொய்யா இலையை வெயிலில் காய வைத்தோ அல்லது பச்சையாகவோ தண்ணீரில் கொதிக்க வைத்து டீ போல குடிக்கவும். 12 வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை குணமாக்க உதவுகிறது. பாகற்காய் கசப்புத்தான், ஆனால் பயன் இனிப்பு. சர்க்கரை கட்டுப்பாடு, குடல் சுத்தம், உடல் லைட்டாகவும் உணர்வுகள். வாரத்தில் 2 முறை எடுத்தால் கல்லீரலும் தோலும் புத்துணர்ச்சி பெறுகிறது. 1 மாதம் வெறும் வயிற்றில் தினமும் பாலில் ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வருவதால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கவும் சீரான மாதவிடாய் ஏற்படுத்தவும் இது உதவுகிறது. உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த அருமருந்தாகும். இரவு தூங்கும் முன் கால்களில் எண்ணெய் தடவினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். இரவு நேரத்தில் கால்களில் எண்ணெய் தடவினால் இரத்த ஓட்டம் மேம்படும். கால்வலி மற்றும் சோர்வை குறைக்கிறது. ஆழமான தூக்கம் தரும். மனம் அமைதியாக தூக்கம் சிறந்ததாகும். நரம்பு வலிகள் குறையும். பிடிப்புகள் மெதுவாக நீங்குகிறது. முழு உடல் ஓய்வு கிடைக்கிறது. ஆரோக்கியம் மேம்படுகிறது. வாரம் 1 முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து 5 நிமிடம் ஊறியதும் குளிக்கவும். இதுபோல தொடர்ந்து 3 மாத காலம் குளித்து பார்க்கவும். முடி கொட்டுவது நின்றுவிடும். அது மட்டுமல்ல, இந்த கீரை நரை விழுவதை தடுக்கவும் செய்கிறது. முடி கருகருவென வளரவும் தொடங்குகிறது. வாழைத்தண்டின் பயன்கள். வாழைத்தண்டை இடித்து சாறு பிழிந்து அத்துடன் முள்ளங்கி சாறு அரைப்பாகம் சேர்த்து காலை மாலை ஒருவேளையும் 100 மில்லி குடித்து வர கல் அடைப்பு நீங்குகிறது. வயிற்றில் நீர்க்கட்டி இருந்தால் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடித்து வந்தால் நாளடைவில் குணமாகிறது. வாழைத்தண்டை உலர்த்தி பொடி செய்து அத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகிறது. வெள்ளரியில் உள்ள நீர்ச்சத்து நாக்கு வறட்சியை போக்குவதுடன் பசியை உண்டாக்கும் சிறுநீர் பிரிவை தூண்டும். ஜீரணத்தில் ஏற்படும் புண்ணையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்துகிறது. பித்த நீர், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குகிறது. வறண்ட தோல் மற்றும் முக வறட்சி உள்ளோர் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வந்தால் வறட்சித்தன்மையை போக்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்கிறது. இரத்தத்தில் சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யவும் பொட்டாசியம் இதில் அதிகம் உண்டு. காலையில் வெந்நீர் பருகினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள், நன்மைகள். உணவின் நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை கரைக்க செய்கிறது. உடலின் அமில கார சமநிலையை pH பராமரிக்க உதவுகிறது. நீர்ச்சத்தை தக்க வைப்பதால் சரும செல்களை பாதுகாக்க செய்கிறது. எலுமிச்சை சாறு கலந்து பருகுவது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. மூட்டு வலியை சரி செய்ய உதவுகிறது. வெந்நீர் குடிப்பது தொண்டை புண்ணை ஆற்றுகிறது. மாத விலக்கு வலியை குறைக்க உதவுகிறது. பேரிச்சம்பழத்தின் நன்மைகள். தினசரி 3 பேரிச்சம்பழம் உட்கொள்வது இரத்த சுரப்பை மேம்படுத்தி உடலுக்கு பலம் சேர்க்கிறது. மேலும் தோலின் ஆரோக்கியத்தை உயர்த்தி நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதையும் இது தடுக்கிறது.
மூளை செயல்திறனை அதிகரிக்கும் பாதாம். தினமும் 8லிருந்து 10 பாதாமை சாப்பிடுவதால் அதிலுள்ள அமினோ அமிலம் திறனை அதிகரிக்க செய்கிறது. பாதாமை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை சீராக இருக்கும். பாதாமின் தோலில் உள்ள டானின் என்ற வேதிப்பொருள் செரிமானத்தை பாதிக்கும் என்பதால் தோலுடன் சாப்பிடாமல் தோலை உரித்து கொண்டு சாப்பிடலாம். சுண்டைக்காயில் புரதம், கால்சியம், இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளன. இதனால் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை வாரம் 2 முறை சமைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமடையவும் உடற்சோர்வு நீங்கவும் இது உதவுகிறது. செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது. பல்வலி, பல் அசைவு போன்ற உபாதைகளை விரைவில் குணப்படுத்துகிறது. உடலை இருதய புற்றுநோயின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. சௌசௌக்காய்களின் நன்மைகள்: இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. சிறுநீரக கற்களை தடுக்க உதவி செய்கிறது. வயதான அறிகுறிகளை குறைக்க இது உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது.